ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து கோதுமை தோசையை எப்படி கிறிஸ்பியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ கோதுமை தோசை செஞ்சாலும் இதே மெத்தட் தான் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கோதுமை மாவோட மிளகு, சீரகம், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து முட்டை சேர்க்கறதுனால தான் இது இவ்வளோ கிறிஸ்பியாக வருது. முட்டை சேர்க்கறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஸ்மெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ மாவு எடுத்தாலும் அதுக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும் போதுமானது. பொதுவாக கோதுமை தோசை வந்து நம்ம அரிசி மாவு தோசை மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது. கல் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா அப்படி நம்ம ஊற்றும் போதே கல்லில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம எவ்வளோ தண்ணியாக கரைச்சா கூட அழகாக நமக்கு எடுக்க வந்துடும். இதில் வந்து நம்ம அரிசி மாவோ ரவையோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் முட்டை மட்டும்தான். இருந்தாலும் இது ரவை தோசை மாதிரி நல்லா கண்ணாக நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, கட்டி இல்லாத அளவுக்கு கையிலேயே கூட நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம மாவு எப்படி கொஞ்சம் தண்ணியாக கரைப்போமோ அதே மாதிரி இந்த கோதுமை தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தோசைக்கல்லில் ஊற்றும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ரவா தோசை மாதிரி கிறிஸ்பியாக வரும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத அளவுக்கு அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி கோதுமை தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதுக்கப்புறம் மாவை இப்போ ஊற்றி விட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் பேப்பர் மாதிரி வரும். ஒரே இடத்துல மாவு நிற்காத அளவுக்கு ரவா தோசை எப்படி நம்ம ஊற்றி விடுவோமோ அதே மாதிரி அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல பார்த்து ஊற்றி விட்டுக்கணும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்க்குறது பாருங்கள், ரவா தோசை மாதிரியே இருக்குது. எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். மாவு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, ஆனால் தோசை நல்லா மெலிசாக வந்துடுச்சு. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு தோசையை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.